இப்போ நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸ் செகண்ட் சாப்டர் எக்ஸசைஸ் 2.9ல் 7th சம் பார்க்க போகிறோம். கொஷின் பாருங்கள். 2/3 மைனஸ் 1/3 ப்ளஸ் 4/3 மைனஸ் 3/3 ப்ளஸ் 6/3 மைனஸ் 5/3 ப்ளஸ் எக்ஸெட்ரா என்ற தொடர் வரிசையின் 2 சப்டிவிஷனாக கொஷின் கேட்டிருக்காங்க. என்னாவது உறுப்புக்கள் வரை ரெண்டாவது பார்த்திங்கன்னா 8 உறுப்புக்கள் வரை கூடுதல் காண்க. நமக்கு ஒரு தொடர் வரிசை கொடுத்துட்டாங்க. இதில் என்ன கேட்குறாங்க, லாஸ்ட்டாக n உறுப்புக்கள் வரைக்கும் கேட்டிருக்காங்க. இது ஒரு சப்டிவிஷனுக்கான கொஷின். ரெண்டாவது என்ன, 8 உறுப்புக்களுக்கான கூடுதல் மட்டும் கேட்டிருக்காங்க. சரிங்களா? இப்போது ஃபஸ்ட்டு கொடுத்துருப்பாங்க, நம்ம எடுத்து எழுதியாச்சா. ஃபஸ்ட்டு n உறுப்புக்கள் வரைக்கும் தொடர் வரிசை n உறுப்புக்கள் வரைக்கும் கேட்டிருக்காங்க. இது எப்படி எழுதலாம்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று இரட்டைப்படையனில் கொடுத்துருக்காங்க, ஒன்று ஒற்றைப்படையன். இங்கேயும் இரட்டைப்படையன் ஒற்றைப்படையனில் வந்திருக்க எல்லாமே. அப்போ இதுக்கு நம்ம ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். என்னென்னா சமேஷன் இன்ட்டு இப்போது இரட்டை சார்பு அப்படின்னும் போது நம்ம இதுக்கு என்ன யூஸ் பண்ணுவோம் பார்த்திங்கன்னா, ஃபார்முலா 2n யூஸ் பண்ணுவோமா. இங்கே ஸ்கியூப் இருக்கிறதுனா ஸ்கியூப் போட்டுக்கலாம், இங்கே மைனஸ். அடுத்து ஒற்றை சார்புன்னா என்ன யூஸ் பண்ணுவோம், 2n மைனஸ் 1 ஹோல் கியூப் யூஸ் பண்ணுவோமா. நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். இங்கே என்னுக்கு பதில் 2 கொடுத்தீங்கன்னா 2. சரிங்களா? 2 கொடுக்கும்போது என்னாகும், இது நமக்கு 1 பதிலாக 2 ஸ்கியூப் அப்படின்னு மாறுமா. மைனஸ் இங்கே என்னுக்கு பதிலாக நீங்கள் 1 கொடுத்தீங்க, ஒற்றை சார்புக்கு என்ன வரும், 1. 2 × 1 1, 2ல் 1 கழிச்சிட்டா 1, இப்போ 1 ஸ்கியூப். சேம் இதுக்கு பதில் நீங்கள் இப்போ 4 கொடுத்தாலும் சரி, இரட்டைப்படையன் சார்பில் இல்லை 6 கொடுத்தாலும் சரி, சேம் நமக்கு என்ன இருக்கோ அதே ஆன்சர் தான் திரும்பி கிடைக்கும். இப்போது இந்த ஃபார்ம் பாருங்கள். நமக்கு a ஸ்கியூப் மைனஸ் b ஸ்கியூப் மெத்தடில் இருக்கா. அப்போ எப்படி பிரித்து எழுதலாம், a மைனஸ் b இன்ட்டு a ஸ்கொயர் ப்ளஸ் ab ப்ளஸ் b ஸ்கொயர் எழுதலாமா. எடுத்து பிரித்து எழுதிக்கலாம். பாருங்கள், பிரித்து எழுதும்போது என்ன வரும், சமேஷன்றது அப்படியே வந்துடும் ப்ராக்கெட்டில். ஃபஸ்ட்டு a மைனஸ் பின்னு இருக்கா. அப்போ என்ன பண்ணலாம், 2n மைனஸ் அடுத்து என்ன இருக்குது, 2n மைனஸ் 1 இருக்க b. இப்போ 2n மைனஸ் 1. இப்போ சேம் நமக்கு இது a மைனஸ் b மெத்தடில் இருக்கா. அடுத்து பாருங்கள் என்ன இருக்குது, a ஸ்கொயர் இருக்குது. அப்போ என்ன வரும், 2n ஸ்கொயர். அடுத்து ப்ளஸ் a இன்ட்டு பின்னு இருக்கா. அப்போ 2n இன்ட்டு 2n மைனஸ் 1 வருமா. அடுத்து ப்ளஸ் b ஸ்கொயரா. பிக்கு பை என்ன வரும், 2n மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர்னு வருமா. 2n மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர். சரிங்களா? ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஈக்குவல் சமேஷன் இன்ட்டு இந்த 2n அப்படின்னு நம்ம எடுத்து எழுதிக்கலாம். மைனஸ் உள்ளே கொண்டு பெருக்கும் போது ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸா, மைனஸ் 2n வரும். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு ப்ளஸ் 1. இது ஒரு டேர்ம். அடுத்து பாருங்கள், இப்போ 2n ஹோல் ஸ்கொயர்னு இருக்குது. உள்ளே கொண்டு போயிருக்கும்போது என்ன வரும், 2 ஸ்கொயர் n ஸ்கொயர்னு வரும். ப்ளஸ் இந்த 2n இருக்கா, பெருக்கல் இருக்குது, பெருக்கலாமா. பெருக்கும்போது 2n இன்ட்டு 2n, 2 இன்ட்டு 4 n இன்ட்டு n ஸ்கொயர். இப்போ 4n ஸ்கொயர். அடுத்து ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 2n இன்ட்டு 1 2n தான். அடுத்து ப்ளஸ் 2n மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர். இது பார்த்தீங்கன்னா நமக்கு a மைனஸ் b ஹோல் ஸ்கொயர் மெத்தடில் இருக்கா. ஃபார்முலா பாருங்கள், சைடில் கொடுக்குறேன், எழுதிக்கோங்க. இப்போது a மைனஸ் b ஹோல் ஸ்கொயர் நம்ம என்ன பண்ணுவோம், a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் மைனஸ் 2ab எழுதுவோமா. அதுபடி பிரித்து தான் என்ன வருங்க, 2n ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஸ்கொயர் மைனஸ் 2 இன்ட்டு ஏன்ற இடத்துல 2n இருக்குது, பின்ற இடத்துல 1 இருக்குது. சரிங்களா? ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஈக்குவல் சமேஷன் ப்ளஸ் 2n மைனஸ் 2n. இப்போ 2 கேன்சல் ஆகிடுச்சுன்னா என்ன வரும், 1 மட்டும் வருமா. இப்போ 1 இன்ட்டு 2 ஸ்கொயர், 2 ஸ்கொயர் இப்போ 4n ஸ்கொயர்னு வருமா. அடுத்து ப்ளஸ் 4n ஸ்கொயர் அப்படியே வந்துடும். அடுத்து மைனஸ் 2n அப்படியே வரும். அடுத்து ப்ளஸ் இப்போ 2n ஹோல் ஸ்கொயர் இருக்குது. உள்ளே கொண்டு பெருக்கும்போது 2 ஸ்கொயர் n ஸ்கொயர்னு வரும். 2 ஸ்கொயர் பண்ணால் 4n ஸ்கொயர். அடுத்து ப்ளஸ் 1 ஸ்கொயர் பண்ணால் 1 தான். மைனஸ் 2 இன்ட்டு 4 4n
இன்ட்டு 1 4n தான். சரிங்களா? இப்போ 1 தான் இருக்குது. இப்போ 1 போது கூட பெருக்குன்னா சேம் நமக்கு அதே நம்பர் தான் கிடைக்கும். என்ன பண்ணலாம், இங்கே ஒரு 4n² இருக்குது, இங்கே ஒரு 4n² இருக்குது, இங்கே ஒரு 4n² இருக்குது. இப்போ 3 இருக்குது. ப்ளஸில் இருக்குது கூட்டிக்கலாமா? 4 4 8, 8 4 12, 12n². அடுத்து இங்கே -2n, இங்கேயும் -2n. குறி ஒரே மாதிரி கட்டினா கூட்டிக்கலாம், -6n வருமா? அடுத்து இங்கே 1 இருக்குது, +1. சரிங்களா? இப்போ என்ன பண்ணலாம், இந்த சமேஷனை உள்ளே கொண்டு பெருக்கலாம். பெருக்கும்போது 3 டேர்முக்கு வருமா நமக்கு? ஃபஸ்ட்டு என்ன வரும், 12 சமேஷன் n² வரும். அடுத்து செகண்ட் என்ன வரும், 6 சமேஷன் n வரும். அடுத்து ப்ளஸ் இங்கே வந்து ஒன்று தான் இருக்குது, அப்போது சமேஷன் மட்டும் வரும். சரிங்களா? இங்கே தேவையான நீங்கள் சமேஷன் 1 நீங்கள் எடுத்து எழுதிக்கலாம். இப்போ இதுக்கான ஃபார்முலா பாருங்கள். இந்த 12 அப்படியே வந்துடும். இப்போ சமேஷன் n² அப்படின்னா இயலெண்களின் வர்க்கங்களின் கூடுதலுக்கான ஃபார்முலா தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஏன்னா ஸ்கொயர் இருக்குது. அப்போது ஸ்கொயர்னும் போது என்ன யூஸ் பண்ணுவோம் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா, வர்க்கம் n × n + 1 × 2n + 1 யூஸ் பண்ணுவோமா, /6. சரிங்களா? அடுத்து இந்த -6 அப்படியே வந்துடும். இப்போ சமேஷன் என்னன்னா, இப்போ அடுக்கு இது மேலே 1க்கு தான் அர்த்தம். இப்போ அடுக்கு 1ன்னும் போது இயலெண்களின் கூடுதலுக்கான ஃபார்முலா நமக்கு தெரியும். 1க்கு n × n + 1 / 2. சரிங்களா? அடுத்து ப்ளஸ் அப்படியே வந்துடும். சமேஷன் 1 அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா n மட்டும்தான் வரும். சரிங்களா? இப்போ பாருங்கள், ஈக்குவல். இப்போ இங்கே 6 வகுத்தல் இருக்குது, 12 பெருக்கல் இருக்குது. கேன்சல் பண்ணிக்கலாமா? 1 6 2 6 12. அப்போ என்ன வரும், 2 × n × n + 1 × 2n + 1. அடுத்து 1 2 இங்கே 3 6 வருமா? -3 × n × n + 1. அடுத்து +n அப்படியே வந்துடும். சரிங்களா? ஈக்குவல். இப்போ இந்த 2 n பெருக்கல் தான் இருக்குது, அப்படி சேர்த்து எழுதிக்கலாமா? 2n 2n × n + 1 × 2n + 1. அதே போல் -3 × n இருக்குது, அப்போ 3n எழுதிக்கலாமா? 3n × n + 1. அடுத்து +1n அப்படியே வந்துடும். இப்போ இந்த 2n உள்ளே கொண்டு பெருக்கலாமா? உள்ளே கொண்டு பெருக்கலாம் 2n × n 2n² வருமா? அடுத்து ப்ளஸ் 2n × 1 2n. இது ஒரு டேர்ம். எனக்கு 2n + 1 ஒரு டேர்ம். சரிங்களா? இது இப்போ மைனஸ் இந்த 3n உள்ளே கொண்டு பெருக்கலாமா? 3n × n 3n² ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் ஆயிரும். அடுத்து -3n × +1 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 3n அப்படியே வந்துடும். இது +n இப்படி வருமா? ஈக்குவல். இப்போ இது பெருக்கலாமா? 2n² × 2n 2 2 4 n² × n n³. அடுத்து பாருங்கள் 2n² × 1 1 கூட பெருக்கும்போது சேம் இப்படி வந்துடுமா? இந்த டேர்ம் அப்படியே எடுத்து எழுதும் போது 2n² மட்டும் வரும். அடுத்து பாருங்கள் 2n எடுத்து பெருக்கலாமா? ப்ளஸில் இருக்குது, அப்போ ப்ளஸ் 2n × 2n 2 2 4 n × n n². அப்போ 4n² வருமா? அடுத்து பாருங்கள் ப்ளஸ்ஸு 2n × 1 2n. இப்போ அடுத்து பாருங்கள் -3n² -3n ப்ளஸ் n அப்படி வந்துடுமா? ஈக்குவல். இப்போ 4n³ இருக்கா, அப்படி எடுத்து எழுதிக்கலாம். இங்கே 2n² இருக்குது, இங்கே 4n² இருக்குது. கூட்டிக்கலாமா? கூட்டினா என்ன வரும்? 6n². அடுத்து -3n² இருக்கா, ஆர்டர் எடுத்து எழுதிக்கலாம். அடுத்து என்ன, இங்கே 2n இருக்குது, இங்கே ஒரு n இருக்குது. கூட்டினா 3n. இங்கே ஒரு -3n. இப்போ என்ன கேன்சல் பண்ண முடியுமான்னு பாருங்கள். கேன்சல் பண்ணால் இந்த +3n -3n கேன்சல் ஆகிரும். இங்கே 6n²லேருந்து -3n² கழிச்சா +3n² தான் வரும். ஏன்னா பேர் நம்பருக்கான குறி பார்த்திங்கன்னா ப்ளஸ்ஸு. அப்போ 4n³ + 3n² வருமா? அப்போது n உறுப்புகள் வரைக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா நமக்கு என்ன, 4n² + 4n³ + 3n². சரிங்களா? அடுத்து என்ன, செகண்ட் சப்டிவிஷன். சரிங்களா? பாருங்கள், இப்போ செகண்ட் சப்டிவிஷன் கொஷனில் கொடுத்து நம்ம எடுத்து எழுதியாச்சு. நம்ம 8 உறுப்புகள் வரை தான் கேட்டிருக்காங்க. அப்போது 8 உறுப்புகள் மட்டும் நம்ம n இடத்துல வந்து 8ன்னு பிரதிட்டாங்கன்னா இதுக்கான கூடுதல் நமக்கு கிடச்சிருமா?
அப்போ n உறுப்புகளின் கூடுதல் அப்படின்ட்டு ஃபஸ்ட் சப்டிவிஷன் ஒரு கொஷின் கேட்டாங்க பார்த்தீங்களா, n உறுப்புகளின் கூடுதல். அதுக்கு நம்ம என்ன மதிப்பு கண்டுபிடிச்சோம், அதை எடுத்து இங்கே அப்ளை பண்ண போகிறோம். என்ன 4n³ + 3n² கண்டுபிடிச்சோமா, இதை எடுத்து எழுதிக்கலாம். இப்போ இதில் என்ன கேட்டிருக்காங்க, 8 உறுப்புகள் மட்டும் கேட்டிருக்காங்க. அப்போது 8 உறுப்புகள் இப்போ 8 உறுப்புகளின் கூடுதல் அப்படின்னும் போது இல்லை 8 உறுப்புகள் வரை கூடுதல்னு எடுத்து எழுதிக்கிட்டாலும் சரி. இங்கே என்னக்கு பதில் 8ன்னு பிரதிடுவோமா, அப்போ 4 × 8³ என்னன்னா n கண்டுபிடிச்சோம், 8னா 8 கண்டுபிடிச்சா போதும், ப்ளஸ் 3 × 8². சரிங்களா. 8 வந்து இதுக்கு மீனிங் பார்த்தீங்கன்னா 3 தடவை பெருக்கணும், இங்கே 2 தடவை பெருக்கணும். பெருக்கலாமா, பெருக்கும்போது 8 × 8 × 8ன்னு வருமா ஃபஸ்ட்டு, 8 8 64, 64 8 512. அப்போ என்ன வரும், 4 × 512. அடுத்து ப்ளஸ் 3, 8 2 டைம் பெருக்கணும், பெருக்கினா என்ன வரும், 8 × 8 64 ஈக்குவல். இப்போ 4ஐயும் 512 பெருக்கலாமா, பெருக்கினா என்ன வரும், 2048ன்னு வரும். சரிங்களா. அடுத்து ப்ளஸ் 3ஐயும் 64ஐயும் பெருக்கினா 192. இப்போ ரெண்டையும் கூட்டலாமா, கூட்டும் போது என்ன கிடைக்கும் பாருங்கள், ஆன்சர் கொடுக்குறங்க சைடில் எழுதிக்கோங்க கீழே. 2048ஐயும் 192ஐயும் கூட்டும் போது நமக்கு வந்து 2240. சரிங்களா. நமக்கு தேவையான ஆன்சர் கூடுதல் மதிப்பு 2240.